ஸோ வணக்கம் ஹஸ்பண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம வந்துட்டு எதை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கற்காலத்தின் பிரிவுகள் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று வந்துட்டு கற்காலத்தை வந்து எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க, அதுக்கான ரீசன் வந்துட்டு நமக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் டேட்டிங் எல்லாம் பார்த்தோம். ஸோ பிசி, ஏடி, பிடி, அதுக்கப்புறம் ஏடி இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பழைய கற்காலம் அப்படின்னா பேலிலித்திக் ஏஜ். அதாவது இந்த கொஷின்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து படிக்கும்போது ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியாதுலாம் திருப்பி ஒன்ஸ் பார்க்கும்போது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பேலிலித்திக் அப்படின்னா பழைய கற்காலம் 10,000 கிமு 10,000க்கு முற்பட்டது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டால் கிபி அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம 10,000 10,000 டிக்கெட் சொல்லக்கூடாது. கிமு 10,000க்கு முற்பட்டது. இடைக்கற்காலம் அப்படின்னா மைக்ரோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஸோ 10,000லேருந்து 6,000 அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பேலிலித்திக்னா 10,000, மீசோலித்திக் மைக்ரோலித்திக்னா 10,000லேருந்து 6,000. ஸோ நியோலித்திக் அப்படின்னா புதிய கற்காலம். இந்த புதிய கற்காலம் வந்து அந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம்லாம் நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ 6,000லேருந்து 3,000 வரைக்கும். ஸோ சால்கோலித்திக் அப்படின்னு பார்த்தா செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3,000லேருந்து 1,500 வரைக்கும். ஸோ அயன் ஏஜ் அப்படின்னு பார்த்தா 1,500லேருந்து 600. ஸோ இன்னொரு பார்த்துக்கோங்க. பேலித்திக் பழைய கற்காலம் 10,000 கிமு 10,000க்கு முற்பட்டது. இடைக்கற்காலம் கிமு 10,000லேருந்து 6,000 வரைக்கும். புதிய கற்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,000லேருந்து 3,000 வரைக்கும். செம்பு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000லேருந்து 1,500 வரைக்கும். நிறைய புக்ஸில் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் 11th 12th புக்ஸில் வந்து எத்திக்ஸோட ஹிஸ்ட்ரி புக்ஸ்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து நீங்கள் அந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் அப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பழைய கற்காலம் பொறுத்த வரைக்கும் வந்து மனுஷ இனங்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நிக்ரிட்டோ இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கொஷின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த எக்ஸாம்ஸில் கேட்கல. நீங்கள் எஸ்எஸ்சி அந்த மாதிரிலாம் எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா, சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பழைய கற்காலம்ல இருக்க மக்கள் எப்படி சொல்லுவாங்க, நிக்ரிட்டோ இனம் சொல்லுவாங்க. நீக்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நிக்ரிட்டோ இனம்னு சொல்லுவாங்க. நாடோடியாக வாழ்ந்தன. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன் நியோலித்திக், அதாவது புதிய கற்காலத்தில் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்கன்னா குகைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பிம்பேட்டகா அப்படிலாம் வந்துட்டு ஒரு குகை இருக்குது. ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான குகை. பழைய கற்காலத்துக்கு வந்து பிம்பேட்டகா வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி குகைகளில் போய் வாழ்வாங்க. அதில் வந்து செதுக்கி வச்ச கல்லுலே கூர்மையான ஒரு ஷார்ப்பான ஒரு கல் இருக்கும். அந்த கல்லில் செதுக்கி வச்சதை வச்சு தான் நம்ம வந்து பழைய கற்காலம்னே அறிஞ்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நாடோடி வாழ்க்கை தான் வாழ்வாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உணவை வந்து சேமித்து வச்சுப்பாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க கிளைமேட்டிக் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். ஓகேங்களா? காலநிலை வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஆனால் உணவை சேமிச்சுட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டே தான் இருப்பாங்க. நாடோடிகள்னால் ஒரு இடத்துல ஸ்டே பண்ண மாட்டாங்க. தே வில் அப்படியே மூவ் ஆகிட்டே இமிகிரேஷன்ஸாக வந்துட்டு மைக்ரேஷன்ஸாக போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பழைய கற்காலம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவங்களுடைய உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழங்கள், காய்கள், கிழங்குகள், கொட்டைகள் அப்படிலாம் சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் ஆயுதம் அப்படின்னா குவாட்சிட்ஸ்கள். அதாவது ஒன்றும் இல்லை, குவாட்சிட்ஸ்கள்னால் வந்துட்டு கூர்மையாக இருக்கும். அந்த கல் வந்து ஷார்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது குவாட்சைட்கள் அப்படின்னு நெருப்பை வந்து இவங்க தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா பழமையான காலத்தில், அதாவது பேலியோலித்திக் காலத்தில் பழைய கற்காலத்தில் வந்து நெருப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரில் வந்து நியோலித்திக் காலத்தில் புதிய கற்காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் வந்து நியோலித்திக்குடைய அதாவது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தீங்களா, அவங்களுடைய முக்கிய தொழில் நியோலித்திக் புதிய கற்காலத்துடைய முக்கிய தொழில் வந்துட்டு நமக்கு வந்து அக்ரிகல்ச்சர் தான் இருக்கும். ஆனால் வந்து பழைய கற்காலத்துடைய முக்கிய தொழில் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹண்டிங் தான், வேட்டையாடுதல். ஆடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை, மரப்பட்டை மற்றும் மிருகத்தோல்லாம் வந்து ஆடையை செஞ்சு போட்டுருக்காங்க. அவங்களோட இருப்பிடம் ஆக்சுவலாக அப்பே சொன்னது குகை. அது மட்டும் இல்லாமல் மரத்தில் வந்து நீங்கள் பழைய ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இங்கிலீஷ் படத்தெலாம் பழைய இங்கிலீஷ் படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த காட்டில் வளர மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த டைம் ஆஃப் பீரியடில் வந்துட்டு மரத்தில் வந்துட்டு ஒரு குகை செஞ்சு வந்து மரத்தில் வந்துட்டு நடுவில் வந்து ஓட்டை போட்டு இந்த ஜுமான்ஜி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸோ அந்த மாதிரி மூவிஸ்லலாம் காமிப்பாங்க. ஸோ பயம் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து இடிமின்னலுக்கு பயம். ஏன்னா அதை பற்றி அவங்களுக்கு வந்து முன்னாடி அந்த இதுவுமே வந்து தெரியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிமின்னல் வந்து ஏன் அப்படின்னா நெருப்பேரை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. மித்தில் ஆக்சுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது. ஓகேங்களா? ஸோ வந்து தமிழ்நாட்டில் பழைய கற்கால மனிதன் வாழ்ந்ததற்கான சான்று கிடைத்துள்ள இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாவரம், சென்னை தான். ராபர்ட் ஃப்ரூஸ் தான் வந்துட்டு இதை வந்து கண்டுபிடிப்பார். ஓகேங்களா? இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஃப்ரூட் அப்படின்றத ஃபூட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரூஸ்ட். ஓகேங்களா? அப்போ ஃபூட் அப்படின்றது என்ன, கால் வைக்கிற இடமா. ஸோ கால் தடம்னு சொல்லுவாங்களா. ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு கால் வச்சது பல்லாவரத்தில் தான். பல்லு, கால். ஓகேங்களா? சென்னையில் ஆய்வு செய்தது தான் இது தான் ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஃபுட். ஓகேங்களா? ஃபுட். ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1863. இது மூணுமே முக்கியம். பழைய கற்காலம் வந்து தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாங்கன்னு கேட்பாங்க, பல்லாவரம். செகண்ட் கொஸ்டின் வந்து யார் ஆய்வு செஞ்சாங்கன்னு கேட்டால் ஃபுட்டு. தேர்ட் கொஸ்டின் வந்து எந்த இடத்துல இருந்ததுன்னு கேட்பாங்க. ஃபோர்த் கொஸ்டின் எந்த இயர்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி 11th புக் பேக்லேயே உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிப்பு அப்படின்னு என்ன கண்டுபிடிச்சி இது வந்து பழைய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கணும். அப்போ வந்து எதை கண்டுபிடிச்சி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கோடாரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கை கோடாரியை வந்துட்டு கண்டுபிடிச்சதுனால தான் வந்துட்டு இது பழைய கற்காலத்துக்கும் பல்லாவரத்தில் வந்து வாழ்ந்ததுக்கான தடையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ தமிழ்நாட்டில் வந்து டைனோசர் முட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா அரியலூர். இது வந்து எப்படி நான் வச்சுக்கேன், அப்பா ரொம்ப வந்துட்டு அரிதான பொருள் டைனோசர் முட்டை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பேலியோலித்திக் முடிஞ்சிருச்சு. இது நிறைய இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப வந்துட்டு ஒரு மேலோட்டமான கருத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடைக்கற்காலம் அப்படின்னு பார்த்தா நுண்கற்காலம் இல்லைன்னா மீசோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து மைக்ரோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. மீசோலித்திக்
மீசோலித்திக், மைக்ரோலித்திக் 2மே குடுப்பாங்க. தமிழ்ல மேக்ஸிமம் இடைக்கற்காலம், நுண்கற்காலம்னு சொல்லுவாங்க. ஓகே. நுண் அப்படின்னா மைக்ரோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சிறிய வகையான கற்களை ஆயுதமாக பயன்படுத்தினர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஹண்டிங் ஓகேங்களா. அவங்க வந்து வேட்டையாடுறது, அதுக்கு வந்து கூர்மையான குவார்ட்சைட்ஸ் கல்லுன்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா. குவார்ட்சைட்ஸ் அவங்க வந்து நம்ம மண் இருக்கும் பார்த்தீங்களா, சாண்ட வந்து குவார்ட்சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மணல்லாம் வந்துட்டு இந்த கடல் மண்லாம் இருக்குல்ல, அத வந்து சொல்லுவாங்க. ஸோ அத வந்து யூஸ் பண்ணி இந்த கல் யூஸ் பண்ணி செய்றாங்க. இவங்க வந்து சிறிய ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. அவருடைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5 சென்டிமீட்டர். புதிய கற்காலம். நெக்ஸ்ட் புதிய கற்காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலையான வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டார். இப்போ வந்து பழைய கற்காலத்திலயும் சரி, மைக்ரோலித்திக் இடைக்கற்காலம்லயும் வந்து மக்கள் என்ன பண்றாங்கன்னா, 10,000லேருந்து முற்பட்ட பழைய கற்கால மக்கள், 10,000லேருந்து 6,000 வரைக்கும் இருக்கப்பட்ட மைக்ரோலித்திக் மீசோலித்திக் என கூறப்படும் இடைக்கற்கால, நுண்கற்கால மக்கள் எல்லாமே வந்துட்டு இவங்க வந்துட்டு நாடோடிகளா தான் வந்து இருக்காங்க. ஓகேங்களா. ஆனா புதிய கற்காலத்துல இருக்கவங்க ஒரு ரிவர் சைடு வந்து போயிட்டு அவங்க வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா வந்து விவசாயம் பண்ணா வந்து அந்த ரிவரோட தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மண் வந்து வளமா இருக்கும் அப்படின்றதுனால நிலையான வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டனர். வேளாண்மை சேஸ் வந்து அக்ரிகல்ச்சர் படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியோலித்திக்ல தான் அக்ரிகல்ச்சர் வருது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. உணவை உற்பத்தி செய்வோர் என்று அழைக்கப்பட்டனர். கூட்டமாக வாழத் தொடங்கினர். ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அப்போ நீங்கள் கேட்கலாம், பழைய கற்காலத்துலையும் இடைக்கற்காலத்துல அப்போ கூட்டமா இல்லையா, ஹண்டிங் எப்படி போய் செய்வாங்க, குகையில் எப்படி வாழ்வாங்க, மரத்தில் வாழ்வாங்கன்னா அவங்க வாழறது நாடோடி வாழ்க்கையை தவிர ஒரு கூட்டமாக குடும்பமாக வந்து வாழ மாட்டாங்க. ஸோ சில பேர் மேபி வாழ்ந்துருக்கலாம். அதுக்கான வந்து நமக்கு அந்த எக்ஸாம்பிள் சொல்கிற அளவுக்கு நமக்கு எதுவுமே தடயம்லாம் கிடைக்கல. பட் ஆனால் நியோலித்திக் வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிற அளவுக்கு தடயம் நிறைய நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா கூட்டமாக மக்கள் வாழ்ந்ததுதான் விவசாயம் செய்வார்கள். பண்டமாற்று முறை வந்து அப்பொழுது ஆரம்பிக்கப்படும். பார்ட்டர் சிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பண்டமாற்ற முறை. ஓகேங்களா. ஸோ கூட்டு வாழ்க்கை முறை பிற்காலத்தில் கிராமமாக உருவாது. ஸோ கூட்டமாக வராங்க. சரி, நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒருத்தர் நம்ம ஒரு குடும்பமாக இருப்போம். குடும்பத்தில் இருக்கவங்க மொத்தமாக கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிராமம் உருவாகும் சமுதாயமாக உருவாக்கப்படுகிறது. நகர வாழ்க்கைக்கு வழிவகுது. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் சிட்டி லைஃப் டவுன் பிளானிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வழிவகுது அப்படின்னு கேட்கலாம். எது வந்து சிட்டி லைஃப் டவுன் பிளானிங்க்கு வந்து வழிவகுது அப்படின்னு பார்த்தா நியோலித்திக். யார் அக்ரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ண, எது வந்து கிராமம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்ததுன்னு கேட்கலாம். ஸோ மிருகங்களை வீட்டு விலங்காக வளர்க்க கற்றுக்கொண்ட இவங்க தான் முதல்ல அந்த நாயை பழகி வந்துட்டு மனுஷன் வந்து நாயை பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே. இப்படி கொஸ்டின் கேட்கலாம். பளபளப்பான மென்மையான படிக்கற்கள் பாறையிலான கற்கருவிகள் ஆயுதமாக பயன்படுது. ஸோ வந்து குவார்ட்சைட்ஸ் வந்து அவங்க பயன்படுத்தினாங்க பழைய கற்காலத்தில். ஸோ மீசோலித்திக், மைக்ரோலித்திக், நுண்கருவி காலம் அல்லது வந்துட்டு இடைக்கருவி காலம்ல வந்துட்டு 5 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கூர்மையான வந்து ஷார்ப்பாக கூடிய ஒரு கல்லை வந்து யூஸ் பண்ணாங்க படித்தோம். இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பல ஷைனிங்காக, ஏன்னா வந்துட்டு மாறிட்டே இருக்காங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்காங்களா. ஸோ வந்து பல இருக்கக்கூடிய ஒரு மென்மையான ரொம்ப ஷைனிங்காக ஒரு படிவு கற்களை வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ வந்து ஃபயர் வந்து கண்டுபிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பழைய கற்காலம். ஸோ அதை சக்கரத்தை வந்து எது கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சக்கரத்தை வந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்க மாட்டாங்க. பாட்ரியை வந்து உருவாக்குறது. அதாவது பாட்ரி அப்படின்னா வந்துட்டு இந்த மட்பாண்டங்கள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மட்பாண்டங்கள்ல வந்துட்டு எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பாட்டுன்னு சொல்லுவோம் நம்ம அத. அந்த பாட்ட உருவாக்குறதுக்காக வந்துட்டு மட்பாண்டங்கள் உருவாக்குறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் சக்கரம் கண்டுபிடிப்பாங்க. அந்த சக்கரம் இது கொஸ்டினா கேட்கலாம். சக்கரம் கண்டுபிடித்த மனிதனின் வாழ்க்கைக்கு திருப்பு முனையாக, ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த இந்த கொஸ்டின் கேட்கலாம். ரொம்ப மனுஷனோட திருப்பு முனையே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சக்கரம் தான். ஸோ அறிவியல் வளர்ச்சிக்கான இது முதல் படி வந்துட்டு இதான் அப்படின்னு சொல்றாங்க. இருப்பிடம் அப்படின்னு பார்த்தா களிமண் குடிசையில் இருக்காங்க, கூரை வீடு கட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஆடை அப்படின்னு பார்த்தா இவங்க சிஸ்டம்ல வரும்போது பருத்தி மற்றும் கம்பளி, கிளிஞ்சல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிஞ்சல்கள் மற்றும் எலும்பு துண்டுல எலும்பு துண்டுகள், அங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. எலும்பு துண்டுகள் ஆனால் அணிகலன்கள் வந்து வந்து அணிந்திருக்காங்க. ஸோ வந்துட்டு இது மட்டும் இப்போ யோசிங்களா, ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஃபன்னியாக நம்ம பேசலாம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப சீரியஸாக போத்தால. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு வந்து பருத்தி, கம்பளி இவங்களாம் வந்துட்டு நியோலித்திக் புதிய கற்காலமில் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகத்துடைய தோல் வந்து உபயோகிச்சிருப்பாங்க. தென் வந்து அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த இலைகள்லாம் கட்டியிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு பூவே உனக்காக நினைக்கிறேன் வந்து விஜய் சார் வந்து கட்டிருப்பாரு, இலையெல்லாம் கட்டி ஜும்பாரே ஜும்மக்கஸ் அப்படின்னு பாட்டெல்லாம் பாட்டுறாங்க. ஸோ யோசிங்களா, அந்த மாதிரி இருந்த ஒரு அந்த டைமில் இருக்கக்கூடியது எவ்வளோ அட்வான்ஸ்டாக ஆக்சுவலாக நியோலித்திக்லேயே மாறி இருக்காங்கன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட 4000 வருஷம். அந்த 4000 வருஷம்ன்றது மேபி அந்த காலத்தில் இப்போ நமக்கு வந்து அதிகமாக தெரியலாம். ஆனால் அவங்களுடைய அட்வான்ஸ் டெக்னிக் பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா வீல் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த டைமில் அக்ரிகல்ச்சர் பண்ணாங்க, அந்த டைமில் குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாங்க, கிராமம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க, பண்டமாற்று முறை வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கிளிஞ்சல் துணிகள் வண்ண மூவி இங்கே வந்து அது முன்னாடி வந்துட்டு மட்பாண்டங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அப்போ தான் வீலே கண்டுபிடிக்கும். ஸோ சக்கரை வச்சு சுத்தம் மொத்தம் வந்து ஷேப் வரும் கரெக்டாக அந்த பாட்டோட ஷேப். ஸோ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடற்பயணம்லாம் இவங்க தான் மேற்கொள்றாங்க. ஸோ உலோக காலம் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலோக காலம் செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம், சார்கோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேங்களா. மனிதன் முதல்ல வந்துட்டு நியோலித்திக்ல இருக்கும்போது என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு, அவன் வந்துட்டு கூர்மையான பளபளப்பா ஷைனிங்கா இருக்கிறத யூஸ் பண்றான். உலோக காலம் அப்படின்னு போது செம்பு காலம் அப்படின்னு சொல்லுவோம். மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் எது அப்படின்ற கொஸ்டின் கேட்டா செம்பு இல்லன்னா தாமிரம் கேட்பாங்க. மேக்ஸிமம் செம்பு இல்லன்னா தாமிரம் போவாங்க. மேக்ஸிமம் செம்பு இருக்கும். ஆற்றங்கரையில் நகரம் வாழ்ந்தன. ஸோ இங்க வந்து நம்ம என்ன நியோலித்திக் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பமா வந்துட்டு வாழ்ந்தாங்களே தவிர, சிந்து சமவெளி நாகரிகம்லாம் வந்துட்டு ஆற்றங்கரையில தான் வருவாங்க. ஏன்னா, அந்த மண் வந்து வளம் வேணும். களிமண் வீடுலாம் கட்டுனாங்கன்னா, கண்டிப்பா அவங்க ஆற்றங்கரையில தான் இருந்திருப்பாங்க. மேபி நியோலித்திக்ல. ஆனா, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து உலோகம் வந்துட்டு செம்பு காலத்துல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. ஸோ ஆற்றங்கரையின் நாகரிகம் வளர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தென்னிந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டின் மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம். ஸோ வந்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்க நீங்க பாருங்க. இது வந்து ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்லலாம். ஆக்சுவலா ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் படிக்கும்போது இரும்போடைய பயன்பாடு அறியாதவங்க, குதிரையோடைய பயன்பாடு தெரியாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் 1008 டைம் படிச்சிருப்போம். ஆக்சுவலா வந்து சிந்து சமவெளி நாகரிகம் பத்தி படிக்கும்போது. ஆனா அந்த டைம்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு இரும்பு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கு. இரும்பு வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஓகே. அது வந்து கான்ட்ரோவர்சின்னு சொல்லுவாங்க. ஸோ மேல இருக்க அந்த பிளாக் போகும்ன்னு பார்த்தா போகல. மேபி கொஞ்ச நேரத்தில போகலாம். ஸோ மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் என்னன்னு கேட்டா செம்பு காலம். ஆற்றங்கரை நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு உலோக காலம் தான் ஆற்றங்கரை வந்து நாகரிகம் வளர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில வந்து அதாவது கான்ட்ரோவர்சின்னு சொன்னா, ஸோ இரும்பு வந்து நம்ம அப்பயே பயன்படுத்த வச்சோம். ஸோ வந்து அந்த மக்களோட நம்ம வந்து பயங்கர வந்து அட்வான்ஸ்டா இருந்திருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம வந்து ஆனா வந்துட்டு நம்மள வந்து கீழடியில ஆகட்டும், அரிக்கமேடு ஆகட்டும், மத்த பகுதியில ஆதிச்சநல்லூர் ஆகட்டும், கீழடிலாம் வந்துட்டு சிந்து சமவெளி நாகரிகத்தை விட பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நடுவுல சொன்னாங்க. பட் ஆனா ஒரு லாஸ்ட் வீக் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, சிந்து சமவெளி நாகரிகத்த பற்றி இன்னும் வந்துட்டு பழமையான நாகரிகம் அதான் அப்படின்ற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அது வந்து தெரியல. நம்ம வந்து அத பார்த்து ஃபுல்லா டீட்டெயில்ஸ் படிச்சு நம்ம சொல்லலாம். ஸோ தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டில் மனிதன் முதலில் பயன்படுத்திய உலோகம் அப்படின்னு பார்த்தா இரும்பு தான். வட இந்தியாவில் செம்பு காலம் நிலவிய போது தென்னிந்தியா இங்க பாருங்க நான் வந்து நார்த் சைடு இருக்கேன் பத்தி நார்த் இந்தியன்ஸ் வந்துட்டு செம்பு யூஸ் பண்ணும்போதே நம்ம தமிழ்நாட்டில வந்துட்டு இரும்பு யூஸ் பண்ணிட்டோம். அப்ப எந்த அளவுக்கு நம்ம மூலக்காரங்களா இருந்திருக்கோம் இல்ல. ஸோ வந்து கெத்தா சொல்லலாம். தமிழன்டா அப்படின்னு கெத்தா சொல்லிக்கலாம். ஓகே. சரி விடுங்க. தமிழ்நாட்டில் இரும்பு பயன்படுத்தியதற்கான ஆதாரம் வந்து எங்க கிடைச்சதுன்னு கேட்கலாம். ஸ்ரீபெரும்புத்தூர். ஓகேங்களா. ஸ்ரீபெரும்புத்தூர் தான் தமிழ்நாட்டுக்கான இரும்பு பயன்படுத்துறேன். ஸோ இது எப்படி நான் வச்சீங்கன்னா, பெரும்பு, இரும்பு. ஓகேங்களா. விட்டுருங்க. வந்துட்டு அப்படியே விட்டுருங்க அப்படியே. ஸோ பெரும்பு, இரும்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸ்ரீபெரும்புத்தூர். இரும்பு மற்றும் செம்பு தமிழ்நாட்டில் பயன்படுத்தியதற்கான ஆதாரம் கிடைத்தது. ஸோ வந்து இரும்பு மட்டும் கிடைச்சது வந்து பெரும்புல கிடைச்சது. ஆனா செம்பும் சேர்த்து இரும்பும், செம்பும் சேர்ந்து தமிழ்நாட்டில எங்க கிடைச்சதுன்னா பையன்பள்ளி. ஸோ வந்துட்டு ஒரு பையன் வந்து பள்ளிக்கு போகும்போது என்ன பண்றான், ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் இரும்பும், ஒரு செம்பு ஜாமெட்ரி பாக்ஸ் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோ. பையன் பள்ளிக்கு போகும்போது. ஓகேங்களா. ஜஸ்ட் ஃபார் ஷார்ட்கட் தான். ஸோ இரும்பு காலம் லாஸ்ட் வந்தாச்சு. அயன் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. தென்னிந்தியாவில் இரும்பு காலமும் பெருங்கற்காலமும் சமகாலம் ஆகும். ஸோ தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அதாவது சதர்ன் ரீஜன் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, சவுத்தன் அதாவது தெற்கு பகுதியில் நம்ம இருக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு, கேரளம், அப்புறமேக்கா வந்துட்டு ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா இதெல்லாம் வந்து சதர்ன் சைடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியாவில் வந்து இரும்பு காலமாக இருக்கும்போது மொத்த ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பெருங்கற்கால ஏஜாக இருந்துச்சு. கான்டெம்பரரியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ பெருங்கற்கால் அப்படின்னா மெகாலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெகாலித்திக் ஏஜ் அதாவது பாலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக், சால்கோலித்திக் நெக்ஸ்ட் வந்து அயன் ஏஜ் படிப்போம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காலம் அதான் வந்து மெகாலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலம் வந்துட்டு நமக்கு இரும்பு காலம் இருக்கும்போது தான் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்துட்டு மெகாலித்திக் இருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம மனுஷன் அட்வான்ஸ்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மெகாலித்திக் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீத்தா நினைவு சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. டால்ஸ்மென் என்பது பொருள். ஓகேங்களா. ஸோ அது ஒன்றும் இல்லை. டால்ஸ்மென்னா வந்துட்டு ஒரு ஆக்சுவலி எப்படி டால்ஸ்மேன் அப்படின்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு வந்துட்டு இப்போ வந்து இறந்தவர்களாக பிறப்பாங்க பார்த்தீங்கன்னா, டெரகோட்டா அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த இது வந்து டால்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாட்டில் நீத்தர் நினைவு சின்னம் கண்டெடுக்கப்பட்ட பகுதிகள் இது அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம், வெள்ளூர், திருவண்ணாமலை, கடலூர், திருச்சி, புதுக்கோட்டை. பாருங்க எங்கள் ஊர்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா. அப்படியே கெத்தாக சொல்லலாம் எங்கள் ஊர் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் நீத்தர் நினைவு அதாவது மெகாலித்திக் சின்னம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. மெகாலித்திக் சின்னம் கண்டெடுக்கப்பட்ட பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரம்லேருந்து. ஸோ சென்னை தாண்டி காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரம்லேருந்து அப்படியே வந்தீங்கன்னா நீங்கள் வெள்ளூர், திருவண்ணாமலை வருவீங்க. அப்படியே கடலூர் வரும். திருச்சி வந்து கொஞ்சம் சம்மந்தம் தான் கொஞ்சம் முன்னாடி இருக்கும். திருச்சி, புதுக்கோட்டை சென்னைக்கு வந்து போனீங்கன்னா திருச்சி பக்கம் ஆக்சுவலி திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மெகாலித்திக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. அதே போல் செம்பும் இரும்பும் சேர்ந்து பையன் பள்ளிக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் கொண்டு போகிறான்னு சொன்னால் இரும்பு மட்டும் அப்படின்னா இரும்பு பெரும்பத்தூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் கொஸ்டினில் அதை கேட்டுக்கிறேன். இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறை சொன்ன பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க. மண் தாழி இல்லை முதுமக்கள் தாழி இது வந்து நிறைய வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தனுஷோட இந்த படம் பார்த்துருப்பீங்க. 1000ல் ஒருவன் படத்தில் வந்துட்டு அந்த ஒரு
"ஏன் 2 பாப்பா" அப்படின்னு ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா? அந்த சாங்ல வந்துட்டு சோழர்களுடைய காலத்த காமிக்கிற மாரி சொல்லுவாங்க. அந்த சாங்க்கு முன்னாடி அவங்க தப்பிச்சு அந்த மண்ணுக்கு வருவாங்கல்ல, அந்த மண்ணுக்கு வரும்போது ஒரு 3 கல்லு வச்சிருப்பாங்க. நீங்க நோட் பண்ணியிருப்பீங்க. அந்த கழுகு வந்து தொரத்திக்கிட்டே வரும். அதுக்குள்ள நம்ம போயிரணும் அப்படின்ற மாரி சிஸ்டம் இருக்கும். அந்த 3 கல்லு வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து முதுமக்கள் தாழின்னுவாங்க. முதுமக்கள் தாழின்றத வந்து ஒரு பெரிய இதுக்குள்ள வச்சு அடைச்சிருவாங்க. ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு மட்பாண்டங்களுக்குள்ள வந்து அடைக்கிறது முதுமக்கள் தாழி. நான் சொல்ற எக்ஸாம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டால்ஸ்மென்ல இருக்கக்கூடிய அந்த மாரி ஒரு ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் அப்படி இருக்கு ஆக்சுவலா. ஒரு கல் மட்டும் வைப்பாங்க ஆக்சுவலா. இல்லன்னா 3 கல் வைப்பாங்க. இல்லன்னா பெரிய கல் எடுத்து மேல வைப்பாங்க. ஸோ இந்த சிஸ்டம்லாம் வந்து புதைக்கிறதுல வந்து அவங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் மண் தாழி அடக்கம்னா, ஒரு பெரிய ஒரு போட் இருக்குங்க. பாட்டு இருக்கும். ஓகே. பெரிய ஒரு பானை இருக்கும். அந்த பானையில வந்துட்டு அடைக்கிறத முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க. சிகப்பு மற்றும் கருப்பு நிறங்களில் மண் தாழியில் இறந்தவர்களை அடக்கம் செய்வார். ஸோ வந்துட்டு அப்ப மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, நம்ம இண்டஸ் வேலிலேயே படிச்சிருப்போம். ரெட் அண்ட் வந்துட்டு இதான் ரெட் அண்ட் பிளாக் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ முதுமக்கள் தாழி அடக்கம் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் கேட்கும்போது நம்ம தமிழ்நாடு எக்ஸாம் தான் டிஆர்பி எழுதுறோம். ஸோ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து யார் கண்டுபிடிச்சா? தமிழ்நாட்டுல வந்து இந்த காலத்தப்ப நமக்கு என்ன இருந்தது? தமிழ்நாட்டுல வந்துட்டு இந்த இரும்பு காலத்துல என்ன நமக்கு வந்துட்டு கண்டுபிடிச்சாங்க? அப்படிலாம் வந்து ஸோ எந்த டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு நமக்கு தெரியணும். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம். ஓகேங்களா? ஸோ வந்து ஆதிச்சநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம். ஸோ இது எப்படி நம்ம வச்சுக்கணும், ஆதிச்சநல்லூர் அப்படின்றது ஆதி காலத்துலேருந்து நெல் வந்து நமக்கு இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. திருநெல். ஓகேங்களா? கண்டுபிடித்தவர் யாரா? நம்ம ராபர்ட் ப்ரூஸ்வுட் தான். இவர் எங்கேயோ படிச்ச மாரி நமக்கு கிளிக் ஆகல. ஆமா இந்த மேம் நடத்தும்போது எங்கேயோ சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லணும். நம்ம எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்போம். அப்ப ஏதோ சொன்னாங்களே, என் கால்ல ஏதோ ஃபூட்டு கிட்டுன்னு விழுந்துச்சு அப்படின்னு. ஆமா கரெக்ட் தான். அப்படியே ஞாபகம் வந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. எங்கேயோ அந்த படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பிலால் ஆன வேல், தங்கம், வாய்ப்புட்டு அலகு. ஸோ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பிலான ஆன வேல். ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் இருப்பார். ஓகேங்களா. அந்த முருக கடவுள் வந்துட்டு வேல் தான் வந்துட்டு அவருக்கோட சின்னம். வேலும் சேவலும் வந்து அவருக்கோட சின்னமா இருக்கும். ஸோ அப்பனா வந்துட்டு முருகன் வந்துட்டு அந்த காலத்துலேருந்து தமிழ் வழிபாட்டோட தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க முருகர. அந்த காலத்துலேருந்தே அவர் இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இத வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஈவன் வந்து நெறைய பேர் வந்து இப்போ சில கோயிலுக்குலாம் இப்ப நீங்க குன்றத்தூருக்குலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். குன்றத்தூர் கோயிலுக்கு வந்து நீங்க சென்னையில இருக்கக்கூடிய குன்றத்தூர் போனீங்கன்னா, மிளகு, உப்பு போடுற பழக்கம் இருக்கும். நீங்க ஒவ்வொரு இடத்துல திருத்தணி, இந்த ஆறுபடையில எங்கே போனா அந்த மாரி ஒவ்வொரு சிஸ்டம் இருக்கும்ல. ஆனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, முருகர்னாவே மயில், சேவல், வேல் இது 3 தான் வந்து அவருடைய சின்னமா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ விநாயகருக்கு வந்து எலி வந்து வாகனமா இருக்கும். லட்டு இருக்கும் கையில ஆக்சுவலா வந்துட்டு ஓகேங்களா. மோத்தி லட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த லட்டு இருக்கும். கொழுக்கட்டை இதெல்லாம் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபார் தெம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க முருகர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாப்பிடுற விஷயம் ஆக்சுவலா செகண்டரி முருகருக்கு. ஸோ வந்து அவருடைய வாகனம் அல்லது வேல் அவருடைய வந்து படைக்கான வேல், சேவல் ஓகேங்களா. ஸோ இந்த சேவலுமே வந்து ஒரு இடத்துல கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நேர்ந்து விடுவோம்ல, அந்த காலத்துல வந்து எப்பயுமே முனீஸ்வரன் கோயில் அந்த மாரி வந்து பாடிக்காடு முனீஸ்வரன்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா? பாவடராயன் நெறைய இந்த மாரி சுவாமிகள்லாம் இருப்பாங்க. அவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அ அ தே ஆர் த சோல்ஜர்ஸ் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் சொல்லணும். ஊர்காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊர்காவலன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஊர வந்து நைட்ல வந்து பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. எங்க வந்துட்டு அதான் கிராண்ட்மா பாட்டிக்கு எங்க அம்மாக்கு பாட்டி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கொள்ளு பாட்டி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே நெறைய கதை சொல்லியிருப்பாங்க. இந்த 12 மணிக்கு வந்துட்டு குதிரையில வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு முனீஸ்வரன் வந்திருப்பாரு. காவல் காப்பாரு. மேபி நான் பார்த்துருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் வந்துட்டு அது நம்புறதா வேணாமான்ட்டு எனக்கு ஒரு கொஸ்டினா தான் இருந்தது. மேபி ஏன்னா நம்ம ஜென்ரேஷன்ல ஆ பேய நம்புவோம், சாமி நம்புவோம். பட் நேர்ல பார்த்தோமா அப்படின்றதுலாம் ஒரு கொஸ்டின் மார்க் தான். நான் வந்து ஓகே, சரி ஓகே மேபி அவங்க பார்த்துருப்பாங்க அப்படின்னுவேன். ஸோ வந்து அவங்க வந்து பாதுகாக்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து சிலை வந்து செஞ்சு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே பிற்காலத்தில அந்த மாரி பாதுகாக்கப்பட்டவங்களுக்கு சிலை செஞ்சு வச்சு தான் கடவுளா வந்து வழிபடுறாங்க அப்படின்ற ஒரு மித்து இருக்கு ஓகேங்களா. ஸோ அதே மாரி முருகப்பெருமானுக்கு வந்து சேவல வந்துட்டு ஒரு மட்பாண்டத்திலயோ அதாவது மண்கலவை சேர்ந்த ஒரு மண்ணுலயோ, பாட்லயோ இல்லன்னா செம்புலயோ, இரும்புலயோ வந்து நே அ ஒரு குடுத்துருக்காங்க. ஓகே. டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அத வச்சு தான் வந்துட்டு முருகன் அப்படின்ற ஒருத்தர் வந்து இருந்திருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியப்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய புவியியல் இந்த டாபிக் இல்ல. சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இந்தியா உலக பரப்பளவுல வந்துட்டு 2.4% இந்தியா தான். ஓகே. உலக பரப்பளவு 2.4% இந்தியா. நிலத்தில வந்து 7வது பெரிய நாடு. மக்கள் தொகையில வந்து 2வது பெரிய நாடு. மேபி இப்ப வந்து சைனாவ நம்ம பீட் பண்ணிருவோம்னு நெனைக்கிறேன். இப்ப இருக்க பாப்புலேஷன் பார்த்தா நம்ம தான்டா டாப் டூப்புன்ற மாரி வந்துரும். சாரி. துணைக்கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்தியா துணைக்கண்டம். துணைக்கண்டத்தின் 5 நாடுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் இந்திய மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்பட்ட 1956 தான் ஆந்திர பிரதேஷ் வந்து பிரிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ மொழியின் அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் வந்து ஆந்திர பிரதேஷ் 1956. தற்போது இருக்கக்கூடிய மாநிலம் 29 யூனியன் பிரதேசங்கள் 7 அவங்க தப்பா குடுத்துருக்காங்க. மேபி ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். தேசிய தலைநகரம் வந்து 1. ஸோ இமயமலைகள் இந்தியா இந்தோ கங்கோத்ரி
ஸோ இது தேவையில்ல. வடக்குல வந்து இமாலயம், நேபாளம், சீனா, பூட்டான் இருக்கு. தெற்கு இந்திய பெருங்கடல், ஸ்ரீலங்கா. கிழக்குல வந்து வங்காள விரிகுடா, வங்கதேசம். மேற்குல வந்து அரபிக்கடல். வடமேற்குல வந்து ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். இமயமலை வந்துட்டு நான் சின்ன வயசுல இப்பயுமே சொல்லுவாங்க 2 8 4 8 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வந்துட்டு அந்த மாரி வந்து 2 8 விட்டு வச்சா இமயமலைக்கு போயிடலான்ற மாரி ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்லுவாங்க. பயங்கரமா ஜாக்கிரஃபிஸ் அது. ஸோ இங்க பாருங்க இமயமலை 8 8 6 9. ஆக்சுவலி இது என்னன்னா 8 8 6 9 எவரெஸ்ட் மலையோட இதில கடல் மட்டத்துலருந்து உயரம் ஆக்சுவலா ஓகேங்களா? 8 8 6 8ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு நேபாள நாட்டு கணவாய்கள்லாம் இருந்தது. ஸோ வந்துட்டு வழி இந்தோ ஆரியர்கள், பார்த்தியர்கள், சாகர்கள், குஷாணர்கள், ஈனர்கள், துருக்கியர்கள் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு எப்படி வந்தாங்கன்னா, கடல் வழியா வந்துட்டு அவங்க நம்மள வந்து ஆக்கிரமிச்சுட்டு அவங்க தான் பெரிய ஆளுன்ற மாரி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஓகே. காரகோரம். ஓகே. இது தேவையில்ல. ஏன்னா வந்து நமக்கு இந்திய பண்பாட வந்து நம்ம ஆக்சுவலா பண்பாடு இருக்கு. பட் ஆனா இது எடுத்துட்டாங்க. நமக்கு வந்து சிந்து சமவெளி. ஸோ சிந்து சமவெளி வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா இன்னும் பார்க்காத விஷயம்லாம் இருக்காது பார்த்துப்போம் ஓகேங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்த கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல் தான் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து மேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் படிப்பு ஞாபகம் இருக்குங்களா? அவரு தான் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, இங்க வந்து இந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா வந்து அந்த எஃபோர்ட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் மார்ஷல் தான். ஸோ ஜான் மார்ஷல் வந்து 3000 கிமு 3650 கிமு 2750 வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ போர்ட்ஸ் பாஸ். ஸோ நாளைய டாப்பிக்கில் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்துருவோம். நம்ம பார்க்காத மற்ற விஷயம்லாம். தேங்க்யூ ஹஸ்பண்ட்ஸ். பாய் பாய்.